ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு ருசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா அம்மா என்னம்மா சமையல் தேவ்குட்டி இன்னைக்கு மக்காச்சோள பிரியாணி செய்யலாம் வா. பாப்பம்மாமா. இதுக்கு தேவையான பொருள் மக்காச்சோளம், கல்பாசி, அன்னாச்சி மூக்கு, பிரிஞ்சி இலை, மிளகாய்த்தூள், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் 10, பச்சை மிளகா 2, வெள்ளைப்பூண்டு 7, ஒரு துண்டு இஞ்சி, புதினா தலை, பிரியாணி தூள், இதெல்லாம் தான் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள். இது ஒரு படி மக்காச்சோளம் எடுத்து வச்சுருக்கோங்க. இதே படியிலேயே நான் அரிசி வந்து 2 எடுத்திருக்கேங்க, 2 படி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ஒரு படிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, அன்னாச்சி மூக்கு, ஸ்டார் பூவு, கல்பாசி இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறம் புதினா தழையை போட்டு நல்லா முருகலாக நல்லா வணக்கிக்கணும். அது வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அப்படியே கீறாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் அடுத்தது அப்படியே போட்டு நல்லா வணக்கணும். பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிட்டுருக்கு. கூட மிக்சியில் 2 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், 7 வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் மக்காச்சோளமும் போட்டு அரைச்சிக்கணும். இது நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். இது வணக்கும் போது 2 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். கையிலையே பிச்சு போட்டு அரைச்சா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் நடுத்தரமாக அரைச்சிக்கணும். இது நல்லா வணங்கிடுச்சு ஒரு சைடு. இதுக்குள்ளே தக்காளி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கணுங்க. நல்லா வணக்குங்க. அந்த எண்ணெய் திரண்டு வர்ற அளவுக்கு நல்லா அப்படி வந்தால் தான் பச்சை வாசனை போனதுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. மிளகாய் தூளுங்க கொஞ்சம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, காரம் பத்தலைன்னா மறுபடியும் வேணும் ஆட் பண்ணிக்கலாங்க. பிரியாணி தூளுங்க, இது வீட்லேயே அரைச்சதுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே போட்டு அரைச்சது தாங்க, கடையில் வாங்கினதில்ல. கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணுங்க. நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணங்கிட்டுருக்குங்க. இப்போ மக்காச்சோளம் உள்ளே போட்டுடலாம். நல்லா கலக்கி விடுங்க.
நல்லா எண்ணெய் திரண்டு வருது பாருங்கள். நல்லா அதுலேயே நல்லா அந்த கிரேவிலேயே நல்லா வேகுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணுங்க. இப்போ அரிசி ஊற வச்ச அந்த தண்ணி அதில் ஊற்றிடணுங்க. அரிசி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறங்க இனி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இனி நம்ம அரிசி போடணுங்க. தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். அரிசி எடுத்து உள்ளே போட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. உப்பு ஏதாவது பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. கொதி வந்துருச்சுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக உப்பு பத்தலை, நல்லா உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேங்க. நல்லா மணமாக இருக்குங்க. மூடி வச்சிடலாங்க. கொதி வந்துருச்சு. மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்துட்டோங்க. விசில் அடங்கிருச்சு. பிரியாணி ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? முத்தாக அழகாக இருக்குது பாருங்கள் மக்காச்சோளம். சாப்பாடு எப்படி உதிரியாக வருது பாருங்கள். சாப்பாட்டு அரிசியில் தாங்க செஞ்சது. நீங்களும் சாப்பாட்டு அரிசியிலே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நெய் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னா இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நெய் சேர்த்துப்பாங்க, அதனால் நெய் ஆட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் தாங்க. இனி வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி தயாராகிடுச்சுங்க. போடவே செம மணங்க. சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு மணமாக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி மணக்குமா? சாப்பிட்லாமாம்மா? ஓகே, வாத்தவங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.